வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. குரு பெயர்ச்சி வரப்போகுது. அந்த குரு பெயர்ச்சினால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். குரு பகவான் வரக்கூடிய சித்திரை மாதத்தில் 18ஆம் தேதி பெயர்ச்சி ஆகுது. ஆங்கிலத்துக்கு மே மாதம் 1ஆம் தேதி பெயர்ச்சி ஆகுது. இவ்வளோ நாள் ராசிக்கு 11 தான் இருந்துச்சு உங்களுக்கு. இப்போ குரு பகவான் ராசிக்கு 12வது இடத்துக்கு பயிற்சி ஆக போகிறார். இதுக்கான பலன்களை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சரி, குரு பகவான் ஏற்கனவே உங்களுக்கு 11வது ராசியில் இருந்துச்சு. கடந்த ஒரு வருட காலமாக 11வது ராசியில் தான் இருந்துச்சு. குரு பகவான் சுபகிரகந்தான், நல்ல கிரகந்தான். 11வது இடத்துல இருந்தால் நன்மைகளை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. ஆனால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, 11வது இடத்துல குரு இருந்தால் கோடி கோடியாக பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அப்போ ஒரு சிலர்கிட்ட கேட்டால் கூட, குரு பகவான் 11ல் இருக்கும், உங்களுக்கு நல்லது செஞ்சுருக்கோன்னு சொன்னால் கூட, எங்களுக்கு பெரிய நன்மை எதுவும் அது செய்யலை அப்படிங்கிற மாதிரி தான் நிறையா பேர் சொல்லுவாங்க. அந்த பெரிய நன்மை செய்யலைன்னு சொல்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, மிகப்பெரிய பணபலத்தை கொடுக்கல அப்படிங்கிறத தான் குறிக்குது இல்லையா? ஆமாம். ஆனால் குரு பணத்தை மட்டும்தான் கொடுப்பாருங்கிறது கிடையாது. அவருடைய காரகத்துவத்தில் என்னென்ன பலன் இருக்கோ அந்த பலன்களை கொடுப்பார், அவ்வளோதான். ஸோ அந்த பலன்கள் கிடைச்சாலே உங்களுக்கு குரு நன்மை செஞ்சுருக்கிறதுக்காகத்தான் அர்த்தம். சரிங்களா? சரி. ஆனாலுமே குரு 11ல் இருந்தால் சிலருக்கு பொருளாதார விருத்தியை கொடுப்பார். பொருளாதார தட்டுப்பாடுகளை சரி செஞ்சு விட்டுருவார். அதே மாதிரி கடன் காட்சிகளை அடைப்பார். கடன்களால் இருந்த தொந்தரவுகளை நமக்கு விலக்கி தருவார். அதை தான் இவ்வளவு நாள் செய்வார். அதே மாதிரி பேங்குனால் பிரச்சனைகள் இருக்காது, கோர்ட்டுனால் பிரச்சனை இருக்காது. கோர்ட்டுனால எல்லாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா கேஸ் எல்லாம் நமக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துடும். அதெல்லாம் குரு செய்கிற வேலை தான். அதே மாதிரி மாணவர்களுக்கு படிப்பு நல்லா வரும், நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்லா முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறவங்களுடைய தொடர்பு கிடைக்கும். அவங்கனால சில நன்மைகளை நமக்கு கொடுப்பார். கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்களுடைய தொடர்பும் கொடுப்பார். அப்போ அந்த கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க, யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறவங்க, பேங்கில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகங்களை குரு கொடுக்கணும்னு இருக்கும், கொடுப்பார். அப்படி தான் இவ்வளவு நாள் செய்வார். அதே மாதிரி 10ஆம் அதிபதி 11ல் இருந்தால் வேலை இல்லாதவங்களுக்கு சிலருக்கு வேலையை கொடுத்துருப்பார். சிலருக்கு அரசாங்க வேலையெல்லாம் கூட கொடுப்பார். அந்த மாதிரியான பலன்கள்லாம் இந்த வருஷம் செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு இருந்துச்சு. சிலருக்கு கணவன் மனைவி மூலமாக நன்மைகளை கொடுப்பார். ஒரு சிலருக்கு கணவன் மனைவி மூலமாக அசிங்கத்தையும் கொடுப்பார். அப்படின்னா கெட்ட பேரையும் கொடுப்பார். அப்போது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த உறவு இருக்குல்ல, அந்த உறவு நல்லா இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாருன்னா, ஒன்று மிதுன ராசிக்காரவங்களாக இருக்கிற உங்களுக்கு தகாத தொடர்புகளை கொடுத்துருவார். தேவையில்லாத பெண்களுடைய தொடர்புகளை கொடுத்துருவார். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க வேறு யாருக்காவது கொடுத்துருவார். அதன் மூலமாக குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரிவினை வந்துடும். அப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்காது. மனைவி அல்லது கணவனே நம்மளை கெட்ட பேரை உருவாக்கி விடுற மாதிரியான வேலைகளையும் அந்த குரு தான் செய்வார். அதனால் 11ல் குரு இருந்தால் நல்லது தான். இந்த மாதிரி இந்த கெட்ட பேர் இந்த மாதிரி வந்துடும், அது மட்டும் நல்லதில்லை. சரிங்களா? சரி. இப்போது குரு பகவான் 11வது ராசியை விட்டு 12வது ராசிக்கு வர்றார். 12வது ராசிக்கு வர்றது நன்மையை கொடுக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக குரு பகவான் 12வது ராசியில் இருந்தால் கொஞ்சம் விரயத்தை தான் கொடுப்பார். விரயம்னா எனது செலவு, அதை தான் கொடுப்பார். சரி, எந்த மாதிரியான விஷயங்களில் செலவுகளை கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளால் செலவுகளை கொடுப்பார். உங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அப்போ பிள்ளைகளின் மூலமாக ஏதாவது விரயங்கள் நமக்கு ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அப்போ பிள்ளைகளுக்கு தேவையானதை ஏதாவது வாங்கி தருவோம். அல்லது அவங்களுக்கு வேண்டிய கல்வி அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி தருவோம்.
அப்போ அதனால வந்து நமக்கு செலவுகள் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி சிலர் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்காக கூட செலவு செய்வாங்க. அதை வந்து இந்த குரு பயிற்சியில் இனிமேல் வந்து நடக்கும் சிலருக்கு. எல்லாத்துக்கும் நடக்காது, சிலருக்கு நடக்கும். ஒரு சிலருக்கு கல்வி வகையிலேயும் விரயங்கள் ஏற்படும். அப்போ படிக்கணும்னு நினச்சா தாராளமாக படிக்கலாம். ஏற்கனவே கல்வியை வந்து பாதியிலே இடையில வந்து நிப்பாட்டியாச்சு, மறுபடியும் படிக்க முடியலைன்னா இப்போ மறுபடியும் படிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அப்போ கல்வி வழியில் வந்து செலவுகளை வந்து கொடுக்கும். சிலருக்கு நகை நட்டுக்கள் விஷயத்தில் வந்து செலவுகள் கொடுக்கும். அப்போ நகை நட்டுக்கள் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து சில மிதுன ராசிக்காரவங்களுக்கு வந்து கிடைக்கும். சிலருக்கு சுப செலவுகள் வந்து ஏற்படும். சுபகாரியம்னா ஒரு வீடு கட்டுறது, பால் காய்ச்சறது, இந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கொடுப்பார். அதன் மூலமாக வந்து செலவுகள் வந்து நமக்கு ஏற்படணுன்றக்கும் ஏற்படும். அதே மாதிரி குருமார்கள்னால செலவுகள் ஏற்படும். குருமார்கள்னால் இப்போது ஒரு துறவிகள் இருக்காங்க, அதே மாதிரி மிகப்பெரிய மகான்கள் இருக்காங்க, அவங்கனாலையும் கொஞ்சம் செலவுகள் வந்து ஏற்படும். அதே மாதிரி கோயில்னால செலவுகள் ஏற்படும். கோவில்னால செலவுனா ஒரு சிலருக்கு கோயில் கட்டுற யோகங்கள் கிடைக்கும், அல்லது கோயிலுக்கு ஏதாவது திருப்பணிகள் செய்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். கோயிலுக்கு தான தர்மங்கள், அன்னதானம் இந்த மாதிரி செய்கிறது, நன்கொடைகள் கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து குரு பகவான் வந்து கொஞ்சம் செலவுகளை வந்து கொடுப்பார். அதே மாதிரி பேங்க்னால செலவை கொடுப்பார். பேங்க்னால செலவுன்னா இப்போ பேங்க்கில் ஏதாவது நம்ம கடன் காட்சிகள்லாம் வாங்கியிருந்தோம்னா அந்த பேங்க் கடனை வந்து கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து நமக்கு வரும். அப்போ கட்டினோம்னா நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்து தீரும். அதை அவர் தான் செய்வார். சிலருக்கு மட்டும் மருத்துவ செலவுகளையும் வந்து உருவாக்கி விட்டுருவார். அப்போ ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கோ யாருக்காவது மருத்துவ செலவுகள் வந்து வரலாம் இந்த வருஷத்தில். சரிங்களா? ஒரு சிலருக்கு பெத்த பிள்ளைக்கும் நமக்குமே பகையாகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் குரு கொடுப்பார். அப்போ பிள்ளைகள் வழியில் மிகப்பெரிய நன்மைகளை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு சிலர் வந்து பிள்ளைங்களோட வந்து பேச மாட்டாங்க, பேசுகிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இருக்காது. அவங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வந்துடும். அதனால் பேச்சு வந்து கொஞ்சம் குறையிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளையும் அந்த குரு தான் கொடுப்பார். அதே மாதிரி 12ல் குரு இருக்கிற போது பொதுவாகவே வந்து பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஏற்படும். ஏன்னா செலவுகள் இருக்குல்ல நிறையா, அந்த செலவுகள் இருக்கறனால நிறைய பணத்தட்டுப்பாடு வரும். சில நேரத்தில் செலவுக்கு ஏற்ற வகையில் காசு இருக்காது. அப்போ எங்கேயாவது கடனை வாங்கி நம்ம செலவழிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி குரு பகவான் 12வது ராசியில் இருந்தாலும் செலவுகள் வந்தாலும் செலவு செய்கிறதுக்கு தகுந்த பணவரவும் உங்களுக்கு வரும். இப்போ ஒரு 10,000 ரூபா நமக்கு தேவைப்படுது, ஏதாவது ஒரு வழியில் அந்த 10,000 ரூபா நமக்கு கிடச்சிடும். நம்ம நினச்ச செலவுகளையும் செஞ்சு முடிச்சிடுவோம். அதை தான் வந்து குரு கொடுப்பார். அதனால் கொஞ்சம் பொருளாதார தட்டுப்பாடு இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக போகும். வேறு வகையில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காது. சிலருக்கு திருமணம் மூலமாக செலவுகள் ஆகலாம். ஏற்கனவே ஒரு சிலருக்கு திருமணம் ஆகியிருந்திருக்காது. அப்போ இப்போ திருமணம் நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து உருவாகும். அதன் வழியாக கூட ஒரு சிலருக்கு செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி குரு பகவான் தான் உங்களுக்கு 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி அவர் தான். அப்போ 10ஆம் அதிபதி 12ல் இருக்கிற போது தொழில் ஸ்தானம் வந்து கொஞ்சம் ஸ்மாராக தான் இருக்கும். தொழில் வியாபாரம் வந்து ரொம்ப வந்து செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஒரு லெவலுக்கு ஒரு நார்மலாக தான் இருக்கும். அதனால் ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கிங்க. சரிங்களா? சரி. புதுசாக எதுவும் தொழில் தொடங்குறேன்ட்டு தொடங்க வேணாம். புதுசாக எதுவும் தொழில் தொடங்குனீங்கன்னா அது வந்து விரயத்தில் தான் போய் முடியும். அதனால் ஏற்கனவே தொழில் செய்கிறவங்க ஏற்கனவே உள்ள தொழில் அப்படியே மெதுவாக நகட்டிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நாள் கழித்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாயிடும். சரிங்களா? அதே மாதிரி வேலை பார்க்குறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 10ஆம் அதிபதி 12வது ராசிக்கு வந்தால் வேலையில் வந்து பிரச்சனை வந்துடும். வேலை செய்கிற இடம் இருக்குல்ல, அதில் வந்து நமக்கு நிம்மதி இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் வந்து சண்டை சச்சரவு மனஸ்தாபம் அப்படிங்கிற மாதிரி உருவாகும். அப்போ கூட வேலை பார்க்குறவங்கனால அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். சக ஊழியர்கள்னாலையும் வரலாம், நம்மளுடைய மேல் அதிகாரிகள்னாலையும் அந்த கருத்து வேறுபாடு பிரச்சனை சண்டை சத்தம் அதெல்லாம் வரலாம். அதே மாதிரி ஒர்க்லோடு வந்து சிலருக்கு ஜாஸ்தி ஆகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். சிலருக்கு சம்பளம் பத்தலை அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆக ஏதோ ஒரு வழியில் வேலையில் வந்து பிரச்சனை இருக்கும். சிலருக்கு வந்து வேலை போயிடும், ஆனால் மறுபடியும் வேலை கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு சிலருக்கு இருக்கிற கம்பெனி விட்டுட்டு வேறு இடத்துல வேலை தேடணும்னு நினச்சா தாராளமாக வந்து தேடலாம்.
ஆனால் வேலை போகக்கூடாது, அதே இடத்துல தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இதை மட்டும் செஞ்சீங்கனாலே போதும். மற்றபடி வேறு எதுவும் பெரிய கெடுபலன்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காது. பொதுவாக உங்களுடைய ராசிக்கு பணத்தை கொடுக்கறது வந்து சந்திரன் தான் கொடுப்பார். அப்போ சந்திரன் நல்லா ஓடிக்கிட்டு இருந்தாலே பொருளாதாரத்தில் வந்து மிகப்பெரிய சிக்கல் வராது. அப்போ பொருளாதாரம் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 4ஆம் அதிபதி உங்களுக்கு வலிமை பெற்றிருந்தாலே போதும். வீடு கட்டலாம், சொத்து சுகங்கள் கிடைக்கும், வண்டி வாகனங்கள் எல்லாமே கிடைக்கும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையும் செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் வந்து இருக்குது. அதனால் குரு பகவான் 12வது ராசியில் இருந்தால் கூட மிகப்பெரிய கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு கிடையாது. சரிங்களா? அதே நேரத்தில் நல்ல தசாபுத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு சுத்தமாக பிரச்சனை இருக்காது, எந்த வித பிரச்சனையும் இருக்காது, ரொம்ப நல்லா தான் இருப்பாங்க. தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமம் இருக்கும், அவ்வளோதான். சரி, இப்போ தசாபுத்தி சரியில்லை, அப்போ பொருளாதாரத்தில் நம்ம பிரச்சனை பண்ணுது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வியாழக்கிழமை தோறும் குரு ஓரன்னு சொல்லி வரும். காலையில் 6 to 7, பகல் 1 to 2, நைட் 8 to 9 அந்த டைமில் குரு பகவானுக்கு நவகிரகத்தில் கொண்டக்கடலையில் மாலை செஞ்சு போட்டு ஒரு நல்லெண்ணெய் விளக்கேற்றி, குரு பகவானே எனக்கு பொருளாதாரத்தில் இருக்கிற கஷ்டங்கள் தீரணும், எனக்கு பண கஷ்டம் தீரணும், நல்ல பொருளாதாரம் வந்து செல்வ செழிப்போடு வந்து எனக்கு இருக்கணும், என்னுடைய வாழ்க்கையும் சுபமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து விளக்கேற்றி வழிபட்டுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக குருனால் ஏற்படுற கெடுபலன்கள் விலகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆக மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு 12ல் இருந்தாலும் கவலைப்படணுங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அதனால் மிகப்பெரிய பாதிப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மிதுன ராசி நண்பர்களே.